நம்ம விஜய் சார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு இந்த கட்சியை தொடங்கியது முதல் இப்போது வரைக்குமே அவர் ட்விட்டர்ல மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு பல விமர்சனங்களுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கோட்படத்துடைய படப்பிடிப்பு முற்றிலுமே முடிந்துவிட்ட நிலையில தற்போது அவர் அரசியல் களத்துல முழுமையாக இறங்க இருப்பதாக செய்திகள் எல்லாம் சொல்லுது. முதல் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாகவும் இந்த மாநாடு திருச்சியில செப்டம்பர் மற்றும் நவம்பர்ல நடைபெற இருப்பதாகவும் சொல்றாங்க. மேலும் மாநில மாநாடு முடிந்தவுடன் 4 மண்டல மாநாடு 10 மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த பிளானுமே போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம 100 சட்டமன்ற தொகுதிகளில் நடைப்பயணம் செய்யவும் விஜய் சார் திட்டம் தீட்டியிருக்காராம். இந்த நடைப்பயணத்தின் போது விஜய் சார் நேரடியாகவே மக்களை சந்தித்து குறைகளை கேட்க இருப்பதாக சொல்லப்படுது. தேர்தல் ஆணையத்தில் கட்சியுடைய பெயர் பதிவு செய்த அடுத்த நாளே கட்சி கூடிய அறிமுகம் செய்யவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த தகவல்களை எல்லாமே பார்க்கும்போது நம்ம விஜய் சார் முழு வீச்சில் அரசியல் களத்துல குதிக்க இருக்காராம். இதனை பார்த்த ஆளும் கட்சியான திமுக அவர்கள் இவங்களுமே நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஒரு சில அறிவிப்பெல்லாம் வெளியிட போறாங்களாம். அவங்களும் அதே மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலுமே தெரியுது. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் கட்சி பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. ஒரு சில அரசியல் வேலைகளில் ஈடுபட்டு இருக்க இந்த நிலையிலேயே ஆளும் கட்சி தளபதி விஜய் அவர்களை பார்த்து மிரள்றாங்க அப்படின்னு தளபதி ரசிகர்கள் அவர்களுமே கெத்தாக சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.